ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள். தமிழர்களாகிய நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நாம் நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுவதும் பின்பற்றுவதும் நமது கடமையாகும். ஆக இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அன்றைய திதி துவாதிசி, அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய காலை 8:45 மணி அளவிலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வருவார். அன்றுதான் பராபவ வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய லக்னம் ரிஷப லக்னம், அன்றைய ராசி கும்பராசி, சந்திரனுடன் ராகும், சிம்மத்திலே கேதும் இருக்கின்றார். லக்னத்திற்கு 2லே குரு பகவானும் 2 புதன் 11லே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். 11லே சனி செவ்வாயும் இருக்கின்றார்கள். 12இல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அன்றைய கிரகநிலை மேலே சொல்லப்பட்ட இதுதான் அன்றைய கிரகநிலை. இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டில் பொதுவாக வருடப்பலனை நாம் பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை பார்ப்போம். ஒன்று சனி, அடுத்தது குரு, ராகு, கேது. அந்த வகையிலே இந்த வருடம் குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பலன்களும் நடக்க இருக்கிறது. சனி பயிற்சி பலன்கள் இல்லை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்றும், வாக்கியப்படி 26/5/2026 அன்றும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது கடகத்திலே உச்சமடைகின்றார். ராகு கேது பயிற்சிகள் 5/12/2026, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் வருகின்றார். திருக்கணித பிரகாரம் அவரே வாக்கியப்படி 13/11/2026 அன்று அவர் பயிற்சி ஆகின்றார். ஆக சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக பெரிய கிரகங்கள் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆகியிருக்கிறது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை. இதை மனதில் வைத்துத்தான் 12 ராசிக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தங்கும் தடைகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். வருடம் முழுக்க சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலே தான் இருக்கப் போகின்றார். இருந்தாலும் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகின்றது. ஒன்று உங்களுடைய ராசிநாதனும் 10 குரு பகவான் 4லே இருந்து 2/6 அன்று 5லே உச்சமடைகின்றார். 12லே இருக்கக்கூடிய கேதுவும் 12லே இருக்கக்கூடிய ராகுவும் 6லே இருக்கக்கூடிய கேதுவும் 5/12, அதாவது 5 டிசம்பர் அன்று 12லே இருக்கக்கூடிய ராகு பகவான் 11க்கும், 6லே இருக்கக்கூடிய கேது பகவான் 5 கடகத்திற்கும் வருகின்றார். அவர்கள் இருவருக்கும் குரு சம்பந்தம் கிடைக்கின்றது. முக்கியமாக 2ஆம் தேதி 6ஆம் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ஜென்ம சனியை உச்சம் பெற்ற உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்ப்பதினால் இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு அமையும். அதனால் ஜென்ம சனியில் இருந்து பலவிதமான விடிவும் விமோச்சனம் உங்களுக்கு கட்டாயம் பிறக்கும் என்பது மிகப்பெரிய ஆறுதலான விஷயமாகும். கடந்த 2.5-3 ஆண்டுகளாக நீங்கள் பட்டு வந்த சங்கடங்களுக்கும் கஷ்டத்துக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு, அதுவும் குறிப்பாக 2ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய விடிவும் விமோச்சனமும் பிறக்கப் போகிறது என்பதால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய மிகப்பெரிய அளவு வெற்றி அடையவில்லை என்றாலும் ஜென்ம சனியில் வருகின்ற பெரும்பாலான சங்கடங்கள் எல்லாம் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போய்விடும் என்பது போல் பலவிதமான சங்கடங்களை உங்களை விட்டு விலகும் என்பதே அடிப்படை விஷயமாகும். ராசிநாதனே உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் அதில் உள்ள நீச்ச சனியின் மூலமாக பலவிதமான சங்கடங்கள் குறையும். அதனால் உங்களுடைய வழக்கமான வேலைகள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடக்கும். மனச்சோர்கள் உங்களை விட்டு விலகும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எடுக்கின்ற காரியங்கள் முழு மூச்சாக நீங்கள் செயல்படலாம். அதன் மூலமாக பலவிதமான வெற்றிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். பெரிய வெற்றிகள் இல்லை என்றாலும் சிறு சிறு வெற்றிகள் வரும். அதுவும் குறிப்பாக டிசம்பர் மாதத்திலிருந்து 11லே வரக்கூடிய ராகு பகவான் பயிற்சியான பிறகு பெரிய வெற்றிகளே வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டீர்கள் என்பது பல மீனராசிக்காருடைய அனுபவமாக இருக்கும். அதையெல்லாம் விட்டு விலகி உங்களுடைய உயர்வை கண்டு எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதாலே நீங்கள் தமிழ் புத்தாண்டை வருக என்று வரவேற்கலாம். அடுத்தபடியாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவுதான் போட்டிகள், போராமைகள், கடன்கள், வம்பு வழக்குகள் இருந்தால் உங்களை விட்டு விலகும். அல்லது உங்களை விட்டு விலகும். விடாதபடியாக ஒரு சிலருக்கு நோயும் கடனும் இருந்தால் உங்களை தொந்தரவு செய்யாமல் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். கடனாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் எதுவும் உங்களை மனதளவில் உடல்
மனதளவில் வேதனைப்படுத்தாது என்பதே மிகப்பெரிய ஆறுதலான விஷயம். அதுவும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பலவிதமான லாபங்களும் வெற்றிகளும் உங்களை கட்டாயம் வந்தடையும். ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு 11 வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் குரு பகவான் பார்வை செய்வதனால் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். பல மீனராசிக்காரர்களுக்கு திருமணமாகியும் பல ஆண்டுகள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் பிறக்கும். ஜென்ம சனியாயிற்று என்ற கவலை எல்லாம் தேவையில்லை. உச்சமடைந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால், அதுவும் அவர் 5 உச்சமடைந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் பலருக்கு உண்டாகும். பிள்ளைகள் வளர்ச்சி அருமையாக இருக்கும். பிள்ளைகள் படிப்புக்காகவோ வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கோ தாராளமாக சொல்லலாம். தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியலாம். அவர்கள் தனது கல்வியில் சாதனை புரிவார்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற பாக்கியங்கள் எல்லாம் நடைபெறும். அதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடன் உங்களுக்கு சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதே வேளையில் சகோதர சகோதரி வகையில் ஒரு சில சுபவிரய செலவுகளும் ஏற்படும். அதையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் 9ஆம் வீட்டிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதினால் உங்களுக்கு பங்கு பாகங்கள் ஏதாவது வர வேண்டியிருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டு முடிவதற்குள் உங்களுக்கு தேவையான பங்கு பாகங்கள் அற்புதமான முறையிலே வந்து அடையும். ஆக தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் குறைவதால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையும் சரி, பொருளாதார வளர்ச்சியும் சரி, உங்கள் மதிப்பு மரியாதையும் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சி மிக எளிய முறையிலே வெற்றி அடையும். காரணம் 7ஆம் வீட்டிற்கு 11 உச்சமடை இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான முறையில் திருமணத்தையும் நடத்தி வைப்பார். குழந்தை பாக்கியத்தையும் தருவார். ஜென்ம சனியால் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. அதுவும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். ராசிநாதன் ராக குரு சம்பந்தப்படுவதனால் வேற்று மதத்தினாலும் வேற்று மொழி பேசக்கூடியவர்களாலும் உங்களுக்கு அநேகமான லாபங்களும் ஆதாயங்களும் உண்டு. விஐபிகளுடைய தொடர்புகள் உண்டு. மூத்த சகோதர வகையில் முழுமையான ஒத்துழைப்பும் நன்மையும் கிடைக்கும். விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும். ஆனால் தாய்மார்கள் தனது உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. வயதானவர்கள் மட்டும் தனது உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்பது மிக தெளிவான உண்மை. அதே வேளையில் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குறிப்பாக தந்தையின் மூலமாக உறவுகள் எல்லாம் ஒன்று சேருவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு வரப்பிரசாதமாக அமையும். அனைவரும் சென்று உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ அல்லது குலதெய்வங்கள் கோயிலுக்கோ செல்லக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு உண்டாகும். நீண்ட நாட்கள் கனவுகளான கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் உண்டாகலாம். வேற்று மதத்தினருக்கும் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கும் உங்களுடைய புனித யாத்திரைக்காக செல்லக்கூடிய ஸ்தலங்களுக்கும் நீங்களும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே அடிப்படை உண்மை. ஆக மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் மீனராசி மீனலக்கணக்காரர்கள் அனைவருக்கும் எல்லா வயது உடையவர்களுக்கும் எந்த துறையில் இருந்தாலும் இது மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் மனசாந்தியும் உடல் ரீதியான அமைதியும் உடல் ரீதியான ஆரோக்கியத்தையும் உள்ள அமைதியும் கொடுக்கும் என்பதே மிகப்பெரிய ஆறுதலான தேர்தலான விஷயம் என்பதால் நிச்சயமாக தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய வெற்றியை தரவில்லை என்றாலும் மிகப்பெரிய சங்கடங்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியும் மன அமைதியும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும். பிள்ளைகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் மீனராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாகும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.